சத்யஜோதி பிலிம்ஸ் பிரம்மாண்ட தயாரிப்பில் தனுஷ் நடிக்கும் கேப்டன் மில்லர் வெற்றி நடை போடுகிறது உலகமெங்கும். மும்மொழி கொள்கைக்கு ஒருபோதும் வாய்ப்பில்லை என்ற நிலைப்பாட்டை மீண்டும் ஒருமுறை ஆணித்தரமாக கூறி பாஜக மாநில தலைவர் அண்ணாமலையின் நம்பிக்கையை தமிழ்நாடு அரசு தவிடு பொடியாக்கியிருந்த நிலையில் அரசின் அறிக்கையில் பிழைகள் இருப்பதாக அண்ணாமலை சுட்டிக்காட்டியுள்ளார். சமீபத்தில் பள்ளி மாணவர்களுக்கு செயற்கை நுண்ணறிவு பற்றிய அறிவை ஊட்டுவதற்காக மைக்ரோசாப்ட் நிறுவனத்துடன் ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தத்தை ஏற்படுத்திக் கொண்டது தமிழ்நாடு அரசு. இதனை தமிழ்நாட்டில் கணினி கல்வியை பயிற்றுவித்ததில் முன்னோடி மாநிலமாக விளங்கியதைப் போல ஏஐ தொழில்நுட்பத்தை முதல் மாநிலமாக பயிற்றுவிப்பதாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பாராட்டியிருந்தார். தமிழக அரசின் இந்த நடவடிக்கைக்கு பாராட்டு தெரிவித்த பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை, கடந்த ஆண்டு செப்டம்பர் மாதமே உத்தரப்பிரதேச அரசு செயற்கை நுண்ணறிவு பாடத்திட்டத்தை அறிமுகப்படுத்தியதாகவும் அதை பின்பற்றியே தமிழக அரசு செயலாற்றியுள்ளதாகவும் கூறியதோடு, புதிய கல்விக் கொள்கையின் அடிப்படையிலேயே செயற்கை நுண்ணறிவு பாடத்திட்டம் தமிழ்நாட்டில் அமல்படுத்தப்பட்டிருப்பதாகவும் விரைவில் மும்மொழி கல்விக் கொள்கையையும் தமிழக அரசு ஏற்கும் என நம்பிக்கை தெரிவித்திருந்தார். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தமிழ்நாட்டு ஸ்கூல்ல கொண்டு வந்துட்டோம் திராவிட மாடல் அரசு. நான் சும்மா ஒரு ரிப்ளை போட்டேன் ட்வீட்ல. முதலமைச்சர் அவர்களே, மரியாதையோடு சொல்லுகின்றேன், வணக்கத்தோடு சொல்லுகின்றேன். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை சிபிஎஸ்இ ப்ரோக்ராம்ல மத்திய அரசு கொண்டு வந்து 3 வருஷம் ஆகுது. மைக்ரோசாப்டோட கையெழுத்து போட்டு 3 வருஷம் ஆகுது. இன்னைக்கு தான் நீங்க விழிச்சிருப்பீங்களாட்டு. இதற்கு தகவல் தொழில்நுட்பத்துறையில் தமிழ்நாட்டுக்கென்று வரலாறும் பாரம்பரியமும் உண்டு என கூறி தமிழக அரசு பதிலளித்தது. 1920ஆம் ஆண்டு அண்ணா பல்கலைக்கழகத்திற்கு சென்ற பெரியார் கல்லூரியில் புதிதாக வாங்கப்பட்ட கணினிகளை பார்வையிட்டதாகவும், அப்போது கிழமையை மிக சரியாக அக்கணினி சொல்லிவிடும் என்கிற செய்தியை அங்குள்ள பேராசிரியர்கள் சொல்ல, பெரியாரோ தனது பிறந்த தேதியை கூற, அது சனிக்கிழமை என கணினி மிகச்சரியாக கூறிய பதிலை கண்டு வியந்ததாகவும் குறிப்பிட்டிருந்தது. ஆனால் இந்த அறிக்கை வெளியான சில மணி நேரத்திலேயே பெரியார் பல்கலைக்கழகத்திற்கு சென்ற ஆண்டு 1970 என மாற்றப்பட்டு அறிக்கை வெளியானது. அதுக்கு இன்னைக்கு தமிழக அரசு ஒரு செய்தி குறிப்பு கொடுக்குறாங்க, ஒரு பெரிய செய்தி குறிப்பு அட்டாக் பண்ணி நீங்க கொடுத்தீங்க. பெரியார் அவர்கள் 1920 அண்ணா யூனிவர்சிட்டியில போய் கம்ப்யூட்டரை பார்த்தாரு. அப்புறம் பெரியார் அவர்கள் அண்ணா யூனிவர்சிட்டியில போய் கேட்டாரு. அவருடைய பிறந்த நாளை சொன்னோன்னே அந்த கம்ப்யூட்டர் சொல்லிச்சு, ஐயா உங்க பிறந்த நாள் சனிக்கிழமைன்னு சொல்லிச்சு. அந்த அளவுக்கு வளர்ந்த ஒரு மாநிலத்தை பத்தி நீங்க பேசுறீங்களா? இந்த நிலையில் தமிழக அரசின் அறிக்கையில் பிழைகள் இருப்பதாக சுட்டிக்காட்டியுள்ள அண்ணாமலை, அண்ணா பல்கலைக்கழகத்திற்கு புதிய கணினி வாங்கப்பட்ட ஆண்டு 1963. அப்படி இருக்க 7 ஆண்டுகள் கழித்து பல்கலைக்கழகத்திற்கு பெரியார் சென்ற நிலையில் அதுவரை கணினி புதிதாகவே இருந்ததா என கேள்வி எழுப்பியுள்ளார். நான் ரிப்ளை போட்ட, ஐயா ஐஏஎஸ் ஆஃபீஸருக்குலாம் சம்பளம் கொடுக்குறீங்க, யாரோ டைப்பில் அடிக்கிறாங்க, கொஞ்சம் அறிக்கையை கரெக்டாக டைப் படிங்க. 1920 எங்கேங்கய்யா பெரியார் வந்தார், அண்ணா யூனிவர்சிட்டிக்கு போனார், எங்கேங்கய்யா கம்ப்யூட்டர் வந்துச்சு. ரெண்டாவது, பெரியார் அவர்கள் பிறந்தது புதன்கிழமை, சனிக்கிழமை இல்லைங்கய்யா. கம்ப்யூட்டர் தப்பா சொல்லிச்சா, பெரியார் தப்பா சொல்லிச்சு. அத்தோடு 1879 செப்டம்பர் 17ஆம் தேதிதான் பெரியார் பிறந்த தேதி. அன்று புதன்கிழமை. இப்படி இருக்கையில் தனது பிறந்த கிழமை சனிக்கிழமை என கணினி கூறியதை கேட்டு பெரியார் வியந்ததாக தமிழக அரசு கூறுவது பிழையாக இருப்பதாகவும் சுட்டிக்காட்டியுள்ளார். உடனே முதல் முறையாக தமிழக அரசியல்ல பார்க்கிற அறிக்கைக்கு திருத்தி ஒரு அறிக்கை வர்றாங்க 2 மணி நேரத்தில். 1970 போனாரு. இவ்வளவுதாங்க எனக்கு தமிழ்நாடு பாலிடிக்ஸ். இவ்வளவுதான் சார் நம்ம இருக்கோம். மேலும் 1990களில் மும்பையை தொடர்ந்து பெங்களூரு, சென்னை, ஹைதராபாத் என பல மாநகரங்கள் தகவல் தொழில்நுட்பத்துறையில் வளர்ச்சியடைய தொடங்கின. ஆனால் மற்ற மாநிலங்களுக்கு தகவல் தொழில்நுட்பம் என்றால் என்னவென்றே தெரியாது என்ற ரீதியில் அரசு அறிக்கை வெளியிட்டிருப்பது நகைப்புக்குரியது எனவும் அண்ணாமலை குறிப்பிட்டிருக்கிறார். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.